இந்த கடைசி காலத்துல இவர்கள் வந்து இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரை எப்படி குற்றப்படுத்த போகிறார்கள்? 4வது வசனத்தை, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதாவது இன்றைக்கு கள்ள உபதேசகர்கள் சாடுகிற ஒரு பிரதானமான ஒரு விடயம் தான் கர்த்தருடைய வருகை. நமக்கு தெரியும் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று. ஆனால் எவ்வளவு சீக்கிரம் வருகிறார் என்று நமக்கு 2000 வருடங்களுக்கு முன்பே ஆதி கிறிஸ்தவர்கள் இப்போ உடனடியாக வரப்போகிறார் என்று எண்ணினார்கள். ஆனால் இன்று வரை அவர் வரவில்லை. இதை வைத்துக்கொண்டு சில கிறிஸ்தவர்கள் எப்படி மாறுகிறார்கள்? இயேசு வரமாட்டாரா இருக்கும், அவர் எங்கே வரப்போகிறார், இவ்வளவு காலம் வராதவர் இனியா வரப்போகிறார், இந்த எண்ணத்திலே வாழ்வது. சரி, நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கை குறித்து கவனமாய் இருக்க சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் வந்தார் என்றால் பாதி வழிதான் முதலாவது வருவார், சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் எத்தனை சபைகளிலே கிறிஸ்தவர்கள் மிச்சப்படுவார்கள்? அதற்கு முதலாவது பிரதான காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நிறைய பேர் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறதே, அதற்கு நான் தயாராய் இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் வாழாதது. கர்த்தர் நமக்கு இப்படி சொல்லுகிறார், இன்று சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் போவதற்கு ஆயத்தமாகுங்கள். அல்லது இன்னும் 50-100 வருடங்களுக்கு பிறகுதான் சபை எடுத்துக்கொள்ள போகின்றது என்றால் அதற்கும் தயாராகும். ஆனால் அநேக கிறிஸ்தவர்களை பார்த்தால் ஏதோ இந்த உலகத்திலே அவர்கள் இன்னும் பல 1000 வருடங்கள் வாழப் போவது போல தான் வாழ்ந்து, இந்த கடைசி காலத்தை குறித்த ஒரு பயம் இல்லை, உலகத்தில் என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுகின்ற ஆசையும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அவர் என்ன சொன்னார்? கடைசி காலத்தை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். அத்திமரத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரிகிறது இது என்ன காலம் என்று. நடுகிற காலமா அல்லது அறுவடை செய்கிற காலமா? இப்படி அறிந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் கடைசி காலத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாது, தேவையும் இல்லை. இஸ்ரவேலிலே என்ன நடக்கிறது என்று தெரியாது, தேவையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் உலகத்தை பார்த்தால் நோவா காலத்தைய உலகம் போல இருக்கிறது. நோவா காலத்தில் இப்படித்தான், சட்டமே இல்லை, நீதியே இல்லை, கேவலமாய் வாழ்ந்து வந்தார்கள். நோவா காலத்திலே வாழ்ந்த அந்த வாழ்க்கையை சுருக்கமாக வேதம் இப்படி சொல்லுகிறது: புசித்து குடி, பெண் கொண்டு பெண் கொடுத்து. அதாவது அந்த காலத்தில் அவர்களுக்கு எவ்வளவு இன்பமாய் வாழ முடியுமோ அவ்வளவு இன்பமாய் வாழ்ந்தார். இன்றைய உலகத்தை நீங்கள் பார்த்தால் படு கேவலமான ஒரு உலகம். இன்றைக்கு ஆண் ஆணை கல்யாணம் கட்டுவதும் பெண் பெண்ணை கல்யாணம் கட்டுவதும் சர்வ சாதாரண ஒன்றாகி அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்கிறான், நீ ஹெட்டரோசெக்சுவலா ஹோமோசெக்சுவல். அந்த காலத்திலே ஹோமோசெக்சுவலா இருக்கிறவர்கள் அதை குறித்து பேசவும் அஞ்சுவார்கள். தங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு இருக்கிறது என்று காட்டிக்கொள்ள வெட்கப்படுவார்கள். இப்போ உலகம் எப்படி மாறி இருக்கிறது தெரியுமா? LGBTQ அந்த மாதிரி இருப்பவர்கள் பிரைட், அவர்கள் தான் பெருமை. பிரைட் என்றால் என்ன? பெருமை. பார்த்து முகம் சுளித்து காரை துப்ப வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கு உலகத்துக்கு பெருமை. நோவா காலத்தை உலகம் போல இருக்கிறது. நோவா ஒருவர் மாத்திரம் அந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறார், மழை வரப்போகிறது, வெள்ளம் வரப்போகிறது, உலகம் அழிய போகிறது, மனம் திரும்புங்கள். திரும்பவில்லை, ஏளனம் செய்தார். அதே போல இந்த உலகத்தில் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரம் வருகிறார் என்றால் கிறிஸ்தவர்களில் சிலரே உள்ளத்தில் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? இவ்வளவு நாள் என்ன வந்தா வந்தாரா? அப்போ பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் பேதுரு மூலம் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற எச்சரிப்பை கேளு. வாசிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும். வாசிங்க. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஓகே, இந்த நோவா காலத்தைய ஜலப்பிரளயத்தை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்றோ நடந்து முடிந்து விட்டது என்று நாம் அதை சரித்திரத்திலே போட்டு புதைத்து விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையாலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனால் 6வது வசனம் சொல்லுகிறது, அந்த உலகத்தை ஆண்டவர் ஜலத்தினாலே அழித்தார். ஆண்டவர் ஆசையாய் படைத்த உலகத்தை அவரே அழித்தார். ஆம், நோவாவையும் அவர் மனைவியையும்
3 மகன்மாரையும் அவர்களுடைய மனைவிமாரையும் ஆண்டவர் மிச்சம் வைத்தார். ஒருவேளை அந்த 8 பேர் தேவனுடைய பிள்ளைகளாய் இல்லாமல் இருந்திருந்தால் அப்பொழுதும் ஆண்டவர் உலகத்தை அழித்திருப்பார். பேதுரு இதை பற்றி பேசி நமக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நோவா காலத்தில் உலகத்தை அழித்த அதே தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே நாம் பயப்பட வேண்டும். அந்த காலத்தில் நடந்த அழிவு போலவே இந்த காலத்திலும் நடக்கும். சபை எடுத்துக் கொள்ளப்படும் நாள் ரொம்ப தூரத்திலே இல்லை. நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தால் 7வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை எதற்காய் வைத்திருக்கிறார்? அழிவுக்காய் வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்பொழுது நாம் வாழும் இந்த உலகத்தை எதற்காய் வைத்திருக்கிறார்? அழிவுக்காய் வேதம் சொல்லுகிறது. இப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சிலருடைய நிலை என்ன? ஏதோ இந்த உலகம் நிரந்தரமானது போலவும், தாங்கள் நிரந்தரமாக இந்த உலகத்திலே வாழப் போவது போலவும், தங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே நிரந்தரமாய் வாழப் போவது போலவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடவாம். ஆனால் இன்றைக்கு அநேகர் முதலாவது தங்களது வருமானத்தை தேடுகிறார்கள், தங்களது வசதிகளை தேடுகிறார்கள். நேரம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யம். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்கும் பொழுது இவர்களும் அழிய போகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் சீக்கிரம் வருகிறேன். சபை சீக்கிரம் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் மாத்திரம் செய்திகளை பார்த்தால், இஸ்ரவேலிலே நடக்கிறதை பார்த்தால், இஸ்ரவேலிலே உங்களுக்கு ஏதோ ஒரு யுத்தம் நடக்கிறது போலதான் தெரியும். ஆனால் தாகோன் என்கின்ற அந்த பெலிஸ்தியர்களுடைய தெய்வத்துக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் இடையிலே நடைபெறுகிற ஒரு பழைய போர் தான் இன்னும் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு இஸ்ரவேலுக்குள்ள எத்தனையோ யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறார். பயங்கரமான கிரியைகளை கர்த்தர் இஸ்ரவேலுக்குள்ளே செய்து கொண்டு வருகிறார். வெறும் யுத்தத்தை மாத்திரமே செய்திகள் காட்டுகின்றன. ஆனால் இஸ்ரவேலிலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் தினசரி நூற்றுக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டு இன்னும் ஒரு அழகை நான் காணுகிறேன். இஸ்ரவேலிலே வேறு நாடுகளிலே வைத்து ரட்சிக்கப்பட முடியாதவர்கள் தங்கள் நாடுகளை விட்டு இஸ்ரவேலுக்கு ஏதோ காரணங்களுக்காக வந்து அங்கே ரட்சிக்கப்படுகிறதை காணுகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு, அமெரிக்காவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சாத்தான் அமெரிக்காவை அவனுடைய வலைக்குள்ளே இழுத்து போடுவதற்கு அவன் பயங்கரமாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனால் முடியவில்லை. தேவன் விடுகிறார் இல்லை. அப்புறம் நீங்கள் வத்திக்கானை நீங்கள் பார்த்தால், பாப்பாண்டவர் பண்ணுகிற அட்டூழியங்களை நீங்கள் பார்த்தால், ஆண்டவருடைய வருகை சரியான மாதிரி சமீபம் என்பது தெரிகிறது. உலகத்தின் பொருளாதாரத்தை பார்த்தால், உலகத்தின் காலநிலையை நீங்கள் பார்த்தால், பனி வட துருவத்திலும் தென் துருவத்திலும் பனி உருகுகிற அந்த வேகத்தை பார்த்தால் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அப்பட்டமாய் தெரியும். நான் ஆண்டவர் ஒன்றை சொன்னார், கடைசி காலத்திலே அநேகருடைய விசுவாசம் தணிந்து போகும். அதை பார்த்து கொண்டு வருகிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லா தேசங்களிலும் முளைக்கிறார்கள். கள்ள உபதேசங்கள் பயங்கரமாய் முளைக்கின்றன. மத்தேயு 24 இயேசு சொல்லுகிறார், காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி அற்புத அடையாளங்களை செய்து முடியுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு கள்ள உபதேசம் பயங்கரமாய் வளர்ந்து கொண்டு வருகிறது. நல்ல நல்ல பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவ பாஸ்டர்மார், சிஸ்டர்மார் தேவனுடைய விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற காலம் இது. இந்த அளவுக்கு பிசாசு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு. ஆண்டவர் தனிப்பட்ட ரீதியாக உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்று சபை எடுத்துக்கொள்ளப்பட நீங்கள் ஆயத்தமா? இந்த கூட்டத்துக்கும் இந்த நாட்களின் கூட்டத்துக்கும் வந்தபடினால் அந்த தகுதி உங்களுக்கு வந்து விட்டது என்று நினைக்க கூடாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்கள் தேவனோடு எப்படி இருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையோடு எவ்வளவு செலவழிக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு உலகம் இருக்கிறது? இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் உங்களுடைய நிலைமை என்ன. 8வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இது சங்கீதத்தில் வருகிற ஒரு வசனம். ஆனால் 9வது வசனத்தை வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் தான் இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஏன் இன்னும் வரவில்லை என்று இதோ
வேதமே சொல்லுகிறது. அவருடைய இரக்கத்தை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, கூடுமான அளவு அதிகமானோரை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் நமக்கு அந்த நேரத்தை கொடுக்கிறார். சரி, இப்போ இன்றைய முக்கியமான பகுதிக்கு நான் வருகிறேன். இதுதான் பிரயோகமாக நான் பிரசங்கமாக செய்ய போகிறேன். அப்படியே வாசித்துக் கொண்டே போனால் 14வது வசனத்திலே நமக்கு தேவையான அறிவுரை காத்திருக்கிறது. 12வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் என்று. இப்போ 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கரையை பற்றியும் பிழையை பற்றியும் நான் கொஞ்சம் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். கரை என்றால் என்ன? கரை என்பது ஒரு சின்ன விஷயம் தெரியுமா? ஒரு நல்ல ஒரு உடுப்பை போடுங்கள், அந்த உடுப்பை வீணாக்குவதற்கு ஒரு கொஞ்சம் கரை படிந்தால் போதும். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பெரிய பெரிய பாரதூரமான பாவங்கள் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பது பேதுருவினுடைய உபதேசம். இந்த கரைக்கும் பிழைக்கும் என்ன வித்தியாசம்? கரை என்பது உங்களுக்கு வெளியே இருந்து உங்களுக்கு வருகின்ற அல்லது உங்கள் மேல் திணிக்கப்படுகின்ற அசுத்தம். பிழை என்பது உங்களிலே இருந்து வெளியே போகும் அசுத்தம். கரை என்பது வெளியே இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அசுத்தம். பிழை என்பது உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படும் அசுத்தம். இப்போ நமது உடுப்பிலே கரை படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அது உள்ளே இருந்து படுகிறதா வெளியே இருந்து படுகிறதா? வெளியே இருந்தாலும் படுகிறது. அப்ப முதலாவது கரைகளை பற்றி பார்ப்போம். நாம் தேவனுக்கு முன்பாக தகுதி அற்றவர்களாய் இருக்கும்படிக்கு பிசாசு வெளி பாதிப்புகளை நமக்கு கொண்டு வரும். வெளியே இருந்து நம்மை அறியாமலேயே நம்மில் படுகின்ற கரைகள். சாதாரணமாக கரை எப்படி படும்? ஏதாவது டீ குடிக்கும் பொழுது கொஞ்சம் வெளியே இருந்து கொட்டினால் சட்டையிலே படும். இல்லாவிட்டால் வெளியே நாம் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று நம்முடைய உடம்பிலே பட்டால் அதனுடைய கரை அந்த பட்ட இடத்திலே படும். அப்போ இன்று வெளி உலகத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று பாருங்கள். நமது உறவினர்கள், நமது நண்பர்கள், நாம் பழகும் ஏனைய கிறிஸ்தவர்கள், இப்படி வெளி மனிதர்கள் மூலமாய் நமக்கு கரைகள் வரலாம். நீங்கள் பழகுகின்ற மனிதர்கள் எந்த நேரமும் ஏதாவது ஒன்றை பற்றி பேசுகிறவர்களாய் இருந்தால் உங்களை அறியாமலேயே அது கரையாய் உங்கள் மேல் பட்டுவிடும். சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு 4-5 நண்பர்கள் இருக்கிறார். அதிலே ஒரு நண்பர் பயங்கர ஜோக்கர். அவன் ஜோக் அடித்தாலே பாலியல் ஜோக்ஸ் தான் அடிக்கிறான், செக்ஸ் ஜோக். அப்போ நீங்கள் அந்த 4-5 நண்பர்கள் கூடும் போதெல்லாம் அவன் வாயை திறந்தால் டபுள் மீனிங் இருக்கும், பாலியல் ரீதியாய் தான் பேசுவான். மனிதர்கள் என்றபடினால் நமக்கு அது சிரிப்பை தரும். ஏன் சிரிக்கிறோம்? ரசிக்கிறபடினால் சிரிக்கிறோம். அப்போ அந்த ரசனை, அந்த சிரிப்பு நம்மிலே ஒரு ஆசையை உண்டு பண்ணுகிறது. என்ன ஆசை? இவருடைய ஜோக்ஸை தொடர்ந்து கேட்கிற ஆசை. நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். உதாரணம் தான் சொல்லுங்க. அப்போ இந்த செக்ஸ் ஜோக்ஸ் பண்ணுகின்றவரோடையே கூடுதலாய் சுற்றி திரிய ஆசை வரும். வாயை திறந்தாலே அதுதான். அவன் வாயை திறந்தால் மற்ற 5 பேரும் சிரித்தே நேரம் போவது தெரியாது. விஷயம் என்ன தெரியுமா? கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு ஒரு திருப்தி, நான் பேசவில்லையே, வேறொரு ஆள் தானே பேசுகிறேன், நான் வெறும் ரசிகன் மாத்திரமே. அப்போ என்ன நடக்கிறது? அந்த பாலியல் என்பது அசுத்தம் அல்ல, ஆனால் பாலியலிலே அசுத்தங்கள் உண்டு அல்லவா? அந்த பாலியல் அசுத்தங்கள் வெளியே இருந்து அந்த நண்பர் மூலமாக நம்மேல் ஒட்டி கொள்ளுகிறது. சொல்லுவோமே, ஒருவர் இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாவே பேசுவார். வாழ்க்கையிலே சில பேர் இப்படித்தான், முழுக்க எதிர்மறையானவர்கள். ஆண்டு விழா வருகிறது, அதுதான் வருஷம் வருது. ஊழியக்காரங்க எல்லாம் வராங்க, அதான் வருஷம் வர்றாங்க. இந்த ஹால் எல்லாம் எடுத்திருக்கிறோம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அதான் வருஷம் எடுக்கிறீங்க. டிவில எல்லாம் விளம்பரம் போடுறோம், வருஷம். சில பேர் இருக்கிறார்கள், ஒரு வருஷம் ஆண்டு விழான்னு ஒண்ணு வந்துட்டா கூட்டம் நடத்துறீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல,
இப்போ இல்ல என்னத்த பெருசா கிழிச்சு விட்டீங்க இந்த ஆண்டு. நோட்டீஸ்ல போடுறீங்க ஆயிரக்கணக்கானோர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்னு. எங்க அந்த ஆயிரக்கணக்கான? போன வருஷம் வந்து பார்த்த போது இருந்ததுல சிலது இப்ப இல்ல, அதுக்கு வருஷம் வந்த போது இருந்தது சிலது இப்ப இல்ல. இப்படிப்பட்ட ஜந்துக்கள் இங்கே உண்டு. எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். இப்போ இவர்களோடு நாம் கூடுதலாய் ஐக்கியம் வைக்கும் பொழுது அந்த எதிர்மறையான இது சரியா வர, இது உருப்பட, அந்த கரை நம்மளே படுகிறது. புரியுதா? இன்னும் ஒரு சிலர் இருப்பார்கள், அவர்களுடைய வாயிலே முழுக்க இருப்பது வியாதி. எதை பற்றி பேசினாலும் வியாதி. ஐயோ கூட தண்ணி குடிக்காதீங்க, இதுல நோய் கிருமி இருக்கும், கொஞ்சம் இருங்க, இதுல இந்த மினரல் எல்லாம், இது வந்து கிட்னில கல் உண்டு பண்ணும், பித்த பையில கல் வரும், இந்த தண்ணி தண்ணி குடிக்க வேணாம். இந்த ஆளோட இருந்தா தண்ணியே குடிக்கும். விளங்குதா? நண்டு ரால் சாப்பிடவே நான் சூடு. இந்த காலநிலையில இந்த கீரையை சாப்பிடுறீங்க, குளுமை, அப்புறம் தடுமல் பிடிக்கும். இந்த மாதிரி ஆக்களை பார்த்திருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் வியாதி தான் இருக்கும். அதை செய்யாத இந்த நோய் வரும், இதை செய்யாத. கார்ல போகும்போது ஏசி போடாதீங்க, ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த குளிர் காற்றையே சுவாசிக்கிறதுனால சளி கட்டிடும். ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலை திறக்காதீங்க, வெளியே இருந்து டீசல் புகை எல்லாம் உள்ளுக்கு வரும். இது விளங்குதா உங்களுக்கு? இந்த ஆளுகளோட வாழ்ந்தா இந்த வியாதிகள் என்கின்ற கரை நமக்கு வந்துவிடும். 2-3 நாட்கள் இவர்களோடு பழகினால் இரவிலே தூங்க போகும்போது எனக்கு மூக்கடைப்பு வந்து விட்டதோ, தொண்டையிலே ஏதாவது பிரச்சனை வந்து. சில பேரை பாருங்கள், பார்த்தாலும் பணம் பணம் பணம். விளங்குதா? ஏதாவது ஒண்ணு சொல்லி பாருங்க. நீங்கள் ஒரு புது ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்தா எவ்வளவு, அந்த மாதிரி ஆக்களை கண்டிருக்கா, அது அழகா இருக்கா, நல்லா இருக்கா, இல்லையா, மொத்த கேள்வி எவ்வளவு, நீங்க எவ்வளவு சொன்னாலும் அது என்ன சொல்ல போகுது தெரியுமா? லைட்டா ஒரு யூரோன்னு சொல்லுங்க. 1 யூரோவா? ஏன்னா அது ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல கணக்கு போ. ஆனா ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல என்ன ஒரு 350 ரூபா. 350 ரூபாய்க்கு ஸ்ரீலங்காவில் ஒரு பாவிச்ச கைலேஞ்சி கூட வாங்க. விளங்குதா? இந்த பண ஆசை பிடித்ததுகளோடு பேசினால் பண ஆசை கரை நம்மை ஒட்டி. சிலதுகள் இருக்குது, வாயை திறந்தாலே பொய் சொல்லாவிட்டால் தூக்கமே வராது. ஏதாவது பொய் சொல்லி இவர்களோடு நீங்கள் எப்படி பழகுவீர்கள் தெரியுமா? இப்போ என்ன நான் சொல்ல வருகிறேன், இந்த பலவீனங்கள் இல்லாதவர்களுக்கு நான் பேசுகிறேன். உங்களுடைய பயமின்மையின் காரணம் உங்களுக்கு அந்த பலவீனம் இல்லாதது. ஆனால் மற்றவர்களுடைய பலவீனம் நீங்கள் கூடுதலாய் அவர்களோடு இருக்கும் பொழுது உங்களில் கரையாய் ஒட்டிக்கொள்ளும். ஆகவே இந்த பொய்யிலேயே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்ல, அவர்களோடு நீங்கள் கூடுதலாய் பழக 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 பொய் எனும் கரை உங்களை. அதே மாதிரி திமிர் இருக்கிறதே, திமிர் பெருமையினுடைய கேவலமான சைடு. பெருமையே கேவலம், அதுலயும் கேவலமான சைடு தான் இந்த திமிர் பிடித்தவர்கள் உங்களோடு பழகினால். Donc ici il y a des personnes qui aiment se vanter, qui sont vos amis. அவர்களுடைய திமிர் எனும் கரை உங்களில் ஒட்டிக்கொள்ளும் தெரியுமா? Et bien même leur tâche de cela va venir sur vous. இப்போ பெற்றாரிடத்துல கேட்கிறேன். Donc là je demande aux parents. இப்போ திடீரென imaginons நன்றாய் இருந்த உங்களுடைய பிள்ளை திமிர் காட்டுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Imaginons que votre enfant là à un moment donné commence à se rebeller avec vous. நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் பிள்ளை யாரோடு பழகிறது என்று. Commencez juste à voir avec quel type d'amis il est en train de parler. பாடசாலையிலே, ça peut être à l'école, அல்லது ஈவன் சபையிலே, ça peut être même dans l'église. இந்த திமிர் பிடித்தவர்களோடு கூடுதலாய் பழகும் பிள்ளைக்கு திமிர் ஒட்டிக்கொள்ளுகிறது. Eh bien si un enfant a l'habitude d'être ami avec quelqu'un qui se vante beaucoup, il va commencer lui-même à se vanter. இவ்வளவு நாள் நன்றாய் இருந்த பிள்ளை, donc cet enfant qui a été bien dans une bonne ligne de conduite, இப்போ திடீரென அம்மா அப்பாவுக்கு வாய் அடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். si d'un coup il commence à ouvrir sa bouche et répondre aux parents, பாஸ்டருக்கு வாய் அடிக்கிறது என்று il commence à répondre au pasteur, நீங்கள் கொஞ்சம் அந்த பிள்ளையினுடைய கூட்டாளிகளை ஆராய்ந்து பாருங்கள். eh bien regardez juste le cercle d'amis autour de cet enfant. அங்கு வாய் அடிக்கிற யாராவது குறைந்தது ஒரு ஆளாவது இருப்பார். Eh bien parmi le cercle d'amis de votre enfant, au moins un doit avoir le même caractère. அது ஒட்டிக்கொள்ளும். Parce que cela se colle à l'autre. புரிகிறதா? இன்னும் ஒன்று இருக்கிறது. Encore une chose. இந்த வியாபார விஷயம், வியாபாரிகள் les personnes qui sont entrepreneurs. வியாபாரம் என்பது தப்பே கிடையாது. எத்தனை பேர் வியாபாரம் செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள். Il n'y a pas de faute, il y en a beaucoup des entrepreneurs parmi vous. சில பேர் இருக்கிறார்கள் எல்லாமே வியாபாரம். Mais pour eux certains tout est entreprise. அப்போ உண்மையா நடந்த ஒரு கதையை சொல்றேன். Je vous raconte une vraie histoire.
எங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கதை. ஒருத்தன் இருக்கிறான் Il y a une இருந்தான். personne, il y avait une personne. ஏதாவது ஒரு பொருளை இப்போ நான் இவரோடு பேசிக்கொண்டு அனாமிகா எனக்கு இப்படி ஒரு பொருள் வேண்டும் என்று நான் சொல்வதை கேட்டால், Donc si par exemple je suis en train de parler en disant bon moi j'ai besoin de tant de choses, si l'autre écoute ce que je suis en train de dire, உடனே சொல்வான் இருக்கு, நான் ஒரு இடத்துல இருக்கு, நான் உனக்கு எடுத்து தரேன் என்று அவன் சொல்லுவான். il va vous dire ah oui je peux vous aider, je connais un endroit où on peut l'avoir. அது உண்மையிலேயே இருக்கிற பொருளா இல்லையாத பொருளா தெரியாது. அவன் முதலிலே அவன் தன்னை உள்ளே கொண்டு வந்து இந்த வியாபாரத்தை நான் செய்ய வேண்டும் என்று அந்த வியாபாரத்தை பிடித்துக் கொள்வதற்கு அப்படி பேசுவான். Mais en fait il ne sait même pas si la chose existe ou non, mais comme il veut se mêler à l'histoire, il va venir en disant je peux t'aider, il va donc ramener comme s'il faisait lui-même partie de cette entreprise. ஒரு சிங்கள பையன். Donc il y avait un garçon singalais. அப்ப அவனை இந்த மாதிரி விஷயத்துல இருந்து மட்டுப்படுத்த நான் ஒரு நாள் என்னுடைய நண்பனிடத்துல சொன்னேன். Et donc afin de le calmer un petit peu dans son jeu, j'ai dit சிங்களத்துல à தான் நல்லா mes எத்தனை amis, பேருக்கு சிங்களம் தெரியும்? combien de personnes ici connaissent le singalais? நான் சொன்னேன் மச்சான் ஹந்தெம் பேவாக்கு போனே பா கோயந்து கண்ணே தானே அது ஹந்தெம் பேவ், அதாவது தமிழ்ல சொன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காது. நிலா இருக்குதே சந்திரன், அதுல ஒரு அரைவாசி வாங்கணும். நிலா வானத்துல இருக்க நிலா அது ஹந்தெம் பேவனா அது டக்குனு ஹந்தெம் பேவாக்க மாட்டோம். ஓனே அந்த சந்திரன்ல பாதி வாங்கணும், எங்க வாங்குறது தெரியாதுன்னு. Il est en train de dire j'aimerais bien acheter la moitié de la lune mais je sais pas où. அவனுக்கு கேட்கறதுக்கு இவங்கிட்ட சொன்னேன். Et moi je lui ai dit ça en faisant exprès que l'autre entende ce que je lui dis. அவன் பாஞ்சு வந்து எனக்கு தெரியும் ஒரு இடத்துல இருக்கு, நான் வாங்கி தரேன் மச்சான் அப்படி. Lui il est venu dans la discussion pour dire oui je sais où est-ce qu'on peut en acheter, j'arrive. போட்டு அவனை கேவலப்படுத்தணும். Et on l'a tellement ஆனா அப்புறம் அவரு கதையை மாத்திட்டார். அவர் ஜோக்குக்கு செஞ்ச மாதிரி மாத்திட்டார். Après lui il a changé en disant oh mais c'était pour rigoler, moi aussi je savais. இப்படித்தான் நீங்கள் பழகுகிற சில பேர் பாருங்கள். Donc regardez parmi les personnes que vous connaissez. நீங்கள் எதை பேசினாலும் அதற்குள்ளே வியாபாரத்தை கொண்டு Eh வரும். bien dès que vous commencez à parler de quelque chose, il va vous ramener toutes les choses concernant une entreprise. அவர்கள் ஊழியத்தையும் வியாபாரமாய் செய்யப்படும். Donc ils veulent aussi faire le ministère comme si c'était une entreprise. அப்போ அவர்களோடு நீங்கள் இருந்தால் Et donc si vous êtes avec ces personnes, வியாபார கரை உங்களில் படி. la tâche de ce commerçant va commencer à arriver sur vous. உதாரணங்களையே பேசிக்கொண்டு போனால் நேரம் போய்விடும். Donc si on parle que d'exemples, on va passer le temps. கரை என்பது வெளியே இருந்து வருவது. Donc la tâche c'est quelque chose qui vient de l'extérieur sur soi. நீங்கள் யாரோடு பழகுகிறீர்களோ Les personnes avec qui vous côtoyez, அவர்களில் கரை இருந்தால் eh bien si eux ils sont entachés, அந்த கரைகள் உங்களை ஒட்டிக்கொள்ளும். eh bien ces tâches peuvent venir se coller à vous. ஏனோ தெரியவில்லை, இந்த உதாரணத்தையும் சொல்லு. Je ne sais pas pourquoi mais je veux aussi vous citer cet exemple. அனாமிகா மாதிரி கல்யாணம் கட்டின பொண்ணுங்க இருக்கிறீங்க தானே? Il y a beaucoup de femmes ici qui sont mariées comme Anamika. சில நேரம் நீங்கள் திருமணம் செய்து தன் புருஷனை கேவலமாய் நடத்தும் ஒரு கூட்டாளியோடு கூடுதலாய் பழகினால், Si vous passez beaucoup de temps avec des épouses qui eux-mêmes maltraitent leur époux, அந்த கரை இந்த பெண்களை ஒட்டிக்கொண்டு eh bien cette tâche-là va venir s'accoler sur ces femmes-là இவர்களுடைய குடும்பங்களை சீரழிக்கும். et ils vont aussi venir impacter leur propre famille. அதே போல திருமணம் செய்த ஆண்கள் Et de même, les hommes qui sont mariés, தன் மனைவியை நாயை போல நடத்துகிற ஒருவனோடு கூடுதலாய் நட்பு வைத்துக் கொண்டால், si vous êtes en amitié avec un homme qui traite sa femme comme une moins que rien, comme même pire qu'un chien, அந்த கரை உங்களில் பட்டு eh bien cette tâche-là va venir sur vous நீங்களும் உங்கள் மனைவியை கேவலமாய் நடத்த et vous ஆரம்பிப்பீர்கள். allez commencer à maltraiter votre femme. பிள்ளைகளே, Les enfants, தங்கள் பெற்றாரை மதிக்காமல் வாழுகின்ற பிள்ளைகளோடு உங்களுக்கு நட்பு இருந்தால், si vous êtes en amitié avec des personnes qui ne respectent pas leurs propres parents, உங்களை அறியாமலேயே உங்கள் பெற்றாரை நீங்கள் மதிக்காமல் மாறிவிடுவீர்கள். eh bien sans même le savoir, vous allez commencer à mépriser et à être rebelle à vos parents. யாரோடு பழகுகிறீர்கள்? Avec qui vous avez des amitiés, அவர்களுடைய கரைகள் உங்களில் படும். eh bien leurs tâches peuvent venir sur vous. அடுத்தது, Puis, இந்த கூடுதலாக தொலைக்காட்சியிலே என்னத்தை பார்க்கிறீர்கள்? qu'est-ce que vous regardez à la télévision? உங்களுக்கு தெரியுமா, அது பயங்கரமாய் கரையை நம்மேல் படிய வைக்கும் என்று. Vous savez que c'est ça qui nous entache le plus. ஒரு புள்ளி விபரம் சொல்லுகிறது, Il y a un pourcentage qui dit, un sondage qui dit, இந்திய தொலைக்காட்சி நாடகங்கள் நிமித்தம் à cause des séries télévisées indiennes, ஒவ்வொரு வருடமும் குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு il y a வருகின்றன. de plus en plus de conflits dans les maisons. நீங்கள் ஒரு தொலைக்காட்சி நாடகம் பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Imaginons que vous regardez une série télévisée à la télé. தொலைக்காட்சி நாடகம்
ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து அந்த நாளில் அந்த நேரத்தை உங்களிடத்தில் இருந்து களவாடிக் கொள்ளும். Une série télévisée qui vient quotidiennement sur la chaîne à telle heure vient voler ce temps-là de votre vie. இப்போ நிறைய வசதிகள் இருக்கிறபடினால் அதை ரெக்கார்ட் பண்ணியாவது பிறகு பார்த்து Mais கொள்வார். aujourd'hui, comme la technologie a avancé, on peut même regarder en replay. இந்த நிறைய டெலிடிராமாக்களை பார்க்கின்ற மக்கள் Il y a beaucoup de populations qui regardent les séries télévisées. அந்த கதைகளிலே வருகின்ற பாத்திரங்களாக Ils மாறுகிறார்கள். commencent à se changer sans savoir. Ils incarnent le personnage qui regarde fictif. தொடர்ந்து சண்டைகளை பார்க்கின்றவர்கள் சண்டை Donc பிடிக்கின்றவர்களாய் ceux qui மாறுகிறார்கள். regardent des séries où on se bat tout le temps, ils commencent à se battre dans leur vraie vie. இது நான் சொல்வதல்ல, புள்ளி விபரம் Et ça, ce n'est சொல்லுகிறது. pas moi qui vous le dis, c'est le sondage qui le dit. இந்த Les études. காலத்திலே இந்தியாவிலே வாழுகின்ற வாலிபர்களுக்கு சண்டை 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 தானாம் ஆசை. Aujourd'hui, en ce temps-là, la génération jeune qui vit en Inde a beaucoup besoin de se battre et le conflit. அவை அந்த அந்த மாதிரியான ஒரு சண்டை சமுதாயத்தை உருவாக்கினது சினிமாவாம். Et que ces conflits, ce bagarre, ce désir de se bagarrer est né à travers les films tamouls. அந்த கரை நம்மளே படுகிறது. Et cette tâche vient aussi sur nous. டெலிடிராமா பார்க்கின்ற நிறைய பெண்கள் வீட்டிலே தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துக் கொண்டிருக்கிறார்களாம். Beaucoup de femmes qui passent leur temps à regarder les séries télévisées, en fait, elles ont des conflits qu'elles se créent elles-mêmes pour rien. இதனாலேயே விவாகரத்துக்கள் அதிகரிக்கின்றனவா. Et qu'à cause de cela, beaucoup de divorces sont en train d'augmenter. அந்த கரை படுகிறது. Parce que les tâches viennent dans leur vie. ஆகவே நாம் யாரோடு பழகுகிறோம்? Donc, avec qui sont les personnes que nous côtoyons? நாம் என்ன நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம்? Quelles sont les émissions que nous regardons? இவை நம்மை வெளியிலே இருந்து கரைகளை கொண்டு Eh வருகிறது. bien, புரியுதா? c'est toutes ces choses qui ramènent les tâches de l'extérieur vers nous. இன்னும் இதை கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியாக நான் சொல்லவா? Et maintenant, je vais vous dire ça de manière spirituelle. இப்போதான் யூடியூப்ல நாய் பூனை கரடி கொக்கு வௌவால் எல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறது. Et aujourd'hui, il y a des chiens, des chats, des coqs et des chauves-souris qui sont en train de prêcher sur YouTube. யூடியூபிலே போய் பிரசங்கங்கள் கேட்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். Faites attention aux prédications que vous écoutez sur YouTube. சில பேர் இப்படி சொல்லுவார்கள், Certaines personnes diront ceci. அவர் அந்த பிரசங்கி எப்படிப்பட்ட சபையை சேர்ந்தவர் என்பது எனக்கு தேவையில்லை. Moi, je n'ai pas besoin de savoir de quelle église vient ce prédicateur. அவருடைய நம்பிக்கை என்னவென்று எனக்கு தேவையில்லை. Moi, je n'ai pas besoin de savoir quelles sont ses convictions. அவருடைய நடத்தை எனக்கு தேவையில்லை. Je n'ai pas besoin de savoir quelle est sa conduite. அவர் பேசுகின்றதில் நல்லதை நான் எடுத்துக்கொள்வேன். Mais je prends le bien qui sort de sa bouche. இது ஆபத்தானது. Et ça, c'est dangereux. இது பயங்கரமானது. C'est très dangereux. ஒரு முறை பிசாசே வந்து இயேசுவுக்கு நல்ல ஐடியா கொடுத்தான். Un jour, le diable lui-même est venu auprès de Jésus pour lui donner une bonne idée. இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொன்னான். Il a dit, change ces pierres en pain. அவர் சொன்னார், தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை மாத்திரமே என்னை பிழைக்க வைக்கும். Il a dit, non, il y a que la parole qui sort de la bouche de mon Père qui me fera vivre. அதாவது ஐடியா நல்லதா இருந்தாலும் அதை நீ சொல்லக்கூடாது Il lui a பிசாசே. dit, même si ton idée est bonne, ce n'est pas à toi de me donner des idées, le diable. அதுபோல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், Donc de même, je vous le dis à vous, நீங்கள் பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது quand vous écoutez les prédications, அந்த பிரசங்கம் நல்ல பிரசங்கமா சரியில்லாத பிரசங்கமா என்று மட்டும் பார்க்க கூடாது. ne jugez pas seulement si la prédication elle est bonne ou mauvaise, அதை பண்ணுகிற ஆள் தேவனுக்கு முன்னாய் சரியாய் நிற்கிற ஆளா என்று பார்க்க. mais regardez surtout si l'homme qui prêche cette parole est juste et intègre devant Dieu. தெரியாத முன்பின் தெரியாத ஒரு பிரசங்கியினுடைய பிரசங்கத்தை தற்செயலாய் காணுகிறீர்கள். Imaginons que vous regardez, vous tombez soudainement sur quelqu'un, une prédication d'une personne que vous ne connaissez pas. கவர்ச்சியாய் பேசுகிறார். Et vous voyez qu'il parle de manière attirante. அந்த ஆள் யார் என்று கண்டுபிடிக்காமல் அந்த பிரசங்கத்தை பார்க்காதீர்கள். Ne continuez pas à regarder cette prédication tant que vous n'avez pas fait les recherches de savoir qui est cette personne. உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியவில்லை என்றால் உங்கள் பாஸ்டரிடத்தில் Et கேளுங்க. si vous ne savez pas faire ces recherches-là, et bien demandez à votre pasteur. அவருக்கும் தெரியவில்லை என்றால் ப்ளீஸ் அதை பார்க்காமல் Et si விட்டுவிடுங்க. lui-même ne le sait pas, alors ne le regardez pas. ஏன்? Pourquoi? பிரசங்கம் நல்லதா இருக்கலாம், Peut-être que la prédication elle est bonne, அதை பேசுகிற மனுஷனுடைய கரைகள் உங்களுக்கு படும். mais les tâches de la personne qui vous parle peut venir vous atteindre. கிறிஸ்தவ பாடல்களை சொல்லுகிறேன். Je vous parle des chansons chrétiennes. நாம் பாடுகிற அநேக பாடல்களை யார் எழுதினார் என்று எங்களுக்கு தெரியாது. Aujourd'hui, nous ne savons même pas qui sont les auteurs de ces chansons. தெரியாவிட்டால் Et பரவாயில்லை. même si vous ne les connaissez pas, ce n'est pas grave. உதாரணங்கள் சில சொல்லுகிறேன். Les exemples, par exemple. சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் பாடல் எழுதினது யார் என்று நமக்கு தெரியாது. Cette chanson-là, c'est une ancienne chanson qu'on ne sait pas qui l'a écrite. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே அந்த பாடல் எழுதினது யார் என்று நமக்கு தெரியாது. Cette chanson non plus, on ne sait pas qui l'a écrite. நமக்கு தெரியாத வேத வசனத்தின் படியான அழகான பாடல்களை நாம் பாடுவதில் ஆபத்தே கிடையாது. Il n'y a pas de danger à chanter des chansons où en fait on a tiré les paroles de la Bible pour en faire des இந்த paroles. காலத்திலே Au jour d'aujourd'hui,
சில கயவர்களும் பாடல் எழுதுகிறார்கள். Il y a aussi des personnes qui écrivent des chansons, வாழ்க்கையிலே சாட்சி இல்லாதவர்கள் பாடல் எழுதுகிறார்கள். des personnes qui n'ont même pas de témoignage dans leur propre vie qui écrivent des chansons. அவர்கள் எழுதுகிற பாடல் அழகா இருந்தாலும் Et même si les chansons qu'ils sont en train de composer est belle, இது எழுதினது இந்த ஆள் என்று தெரிந்தால் si vous savez qui est l'auteur de cette chanson, நான் சொல்வேன் அந்த பாடலை பாடக்கூடாது. moi je vous le dis, ne le chantez même pas. இப்போ சிலர் ஊழியக்காரர்கள் Il y a இருக்கிறார்கள். certains serviteurs de Dieu. அவர்கள் ஊழியத்துக்கு வந்த முதல் 5 வருடங்களும் நல்ல ஊழியக்காரர்களாய் இருந்தார்கள். Les 5 premières années, ils ont été des bons serviteurs de Dieu. 6வது வருஷத்திலே இருந்து பேயாட்டம் Mais ஆடுகிறார்கள். à partir de la 6e année, ils ont commencé à danser comme des démons. அந்த முதல் 5 வருஷமும் அவர்கள் எழுதின பாடல்களை நான் பாடுவேன். Moi, je chanterai les 5 premières chansons qu'ils ont chantées les 5 premières années. பேயாட்டம் ஆடத் தொடங்கின பிறகு அவர்கள் எழுதுகிற பாடல்கள் எவ்வளவு அழகானதா எவ்வளவு இனிமையானதா இருந்தாலும் நான் பாட மாட்டேன். Mais si après les 6 ans, quand ils ont commencé à danser comme des démons, je ne vais pas chanter les chansons qu'ils ont écrites à partir de cet instant-là. ஏன்? Pourquoi? அந்த கரை நம்மில் படியும். Parce que cette tâche pourrait venir sur moi. அந்த திமிர் நம்மில் படியும். Eh bien, cette manière de se vanter peut venir sur moi. விளங்குதா உங்களுக்கு? மிகவும் கவனமாக Il faut இருக்கு. faire très attention. ஆவிக்குரிய ரீதியிலே யாருடைய பிரசங்கம் கேட்கிறோம்? Spirituellement, quelles sont les prédications? De qui on écoute ces prédications? யாருடைய பாடல் பாடுகிறோம்? On chante les chansons de qui? யாருக்கு போய் எங்கள் தலைகளை கொடுக்கிறோம்? À qui nous donnons nos têtes pour qui nous impose les mains? மிக மிக கவனமாக Il இருக்கு. faut faire très très attention. சரி, இந்த உதாரணங்களை பேசிக்கொண்டு போனால் நேரம் போய்விடும். On va pas avoir beaucoup de temps à dire les exemples. அடுத்தது பிழை. Puis ce qui est répréhensible. கரை எப்படி வெளியே இருந்து நமக்குள் வருகிறதோ, De même que les tâches peuvent venir de l'extérieur, அதுபோல பிழை என்பது நமக்குள்ளே de உருவாகிறது. même ce qui est répréhensible, c'est des choses que nous faisons de nous-mêmes de l'intérieur. கரையும் இருக்க கூடாதாம், பிழையும் இருக்க On ne கூடாதாம். devrait ni avoir les tâches qui viennent de l'extérieur, ni les choses qui sont répréhensibles de nous. அப்போ நான் முதலிலே சொன்ன அதே உதாரணங்கள் Donc parmi les exemples que je vous ai déjà cités auparavant, உங்களில் எத்தனை பேருக்கு பொருந்தும் என்று பாருங்கள். regardez ce que vous-même vous avez pu faire de vous pour les autres. அதாவது முதலிலே நான் சொன்னது, Parce que je vous avais dit, அந்த செக்ஸ் ஜோக் அடிக்கிறவருடைய குழுவிலே நீங்கள் இருக்கிறதாக தான் சொன்னேன். au départ, je vous ai dit, vous faites partie du groupe d'amis d'une personne qui dit des blagues sexuelles. இப்போ நான் சொல்லுவது அந்த செக்ஸ் ஜோக்கர் நீங்கள் தான் என்று Mais là, ce que je vous வைத்துக்கொள்ளுங்கள். dis, c'est vous la personne qui dites des blagues. அந்த பணத்தை பற்றியே பேசுகிறவர் நீங்கள் தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Imaginons que maintenant, c'est vous qui parlez toujours et constamment de l'argent. அந்த எதை குடித்தாலும் அதிலே நோய் கிருமி, எதை சாப்பிட்டாலும் அதிலே வியாதி, கொரோனா பூச்சி இன்னும் இருக்கிறது, அது நீங்கள் தான் அப்படி சொல்லுகிறவர் என்று வைத்துக் கொள்வோமே. Imaginons que maintenant, c'est vous en fait qui parlez à chaque fois qu'il y a une maladie, que si vous faites ça, vous allez tomber malade. நீங்கள் தான் ஆவிக்குரிய எண்ணத்த கண்ணையா என்று வைத்துக் கொள்ளுங்களேன். Imaginons que c'est vous la personne qui parle constamment de manière négative. நீங்கள் தான் அந்த பிழையை செய்கிறவர் என்றால் தயவு செய்து அந்த பிழைகளை நாம் நிறுத்திக் Donc கொள்ளுங்கள். si parmi les exemples qu'on a cités, c'est vous qui êtes l'auteur de toutes ces choses, eh bien arrêtez de les faire. இந்த வசனத்திலிருந்து நாம் கண்டுபிடிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிழைகள். Parce qu'à travers ces versets, nous pouvons trouver quelles sont nous les impuretés que nous faisons de nous-mêmes. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பிழைகளிலே பொதுவாய் உழன்று கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? Est-ce que vous savez quels sont les grands filets dans lesquels aujourd'hui les chrétiens sont tombés? பிழையான அறிக்கை. C'est de faire des déclarations négatives. இது ஒரு பெரிய ஒரு பிழை. Ça c'est un gros problème. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே எப்பொழுது பார்த்தாலும் பிழையான அறிக்கை À இருக்கு. chaque fois, beaucoup de personnes ouvrent leur bouche pour faire des déclarations fausses. உங்களுடைய வாழ்க்கையிலே வாயிலே பிழையான அறிக்கை வருகிற ஆளாய் இருந்தால் நீங்கள் மாற வேண்டும். Alors si de votre bouche sort des déclarations fausses, eh bien arrêtez. பிழையான அறிக்கையின் சில உதாரணங்கள் என்ன? Quels sont les exemples de fausses déclarations? எனக்கு எதுவுமே சரி வர மாட்டேன் Il n'y a என்கிறது. rien qui marche pour moi. எனக்கு சுகமே கிடைக்க மாட்டேன் Je என்கிறது. n'ai jamais la santé. ஏன் எனக்கு மாத்திரம் பிரச்சனை? Pourquoi ça m'arrive qu'à moi ces problèmes? நீங்கள் பிழையான அறிக்கையை ஆராய்ந்தால் Donc si vous commencez à examiner vos déclarations négatives, அதிலே நான் என்பது கூடுதலாயிரும். eh bien souvent vous parlerez de vous, de moi. எனக்கு கிடைக்க Pour மாட்டேன் moi. என்கிறது. Je n'arrive pas à avoir moi. நான் பாவம். Moi je suis pauvre. கையை தூக்க வேண்டாம். Ne levez pas vos mains. எத்தனை பேர் நினைக்கிறீர்கள், ஐயோ நான் பாவம், Combien de personnes se disent, oh là là, moi le pauvre. இதை விட நல்ல அம்மா அப்பா எனக்கு கிடைச்சிருக்கணும், Oh, j'aurais dû avoir des parents encore meilleurs que cela. இதை விட ஒரு நல்ல புருஷன், இதை விட நல்ல ஒரு பொஞ்சாதி எனக்கு கிடைச்சிருக்கணும், J'aurais dû avoir un mari ou une femme mieux qu'elle ou lui.
இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கணும், J'aurais dû avoir une meilleure vie que cela. இதை விட ஒரு நல்ல தொழில் J'aurais கிடைத்திருக்கணும், dû avoir une entreprise encore mieux que celle-ci. இதை விட ஒரு நல்ல ஊழியம் கிடைத்திருக்கணும். On aurait dû me confier un ministère mieux que cela. நான் பாவம். Moi, le pauvre. இது ஒரு பிழையான அறிக்கை. Ça, c'est une déclaration négative. கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டவன் பேசுகிற அறிக்கை அல்ல இது. Ça, ce n'est pas quelqu'un qui a été crucifié avec Jésus-Christ sur la croix qui pourrait dire une chose pareille. இன்னொரு பிழையான அறிக்கையின் உதாரணம், Une autre exemple de déclaration négative que l'on peut dire, சரி வராது, ça va jamais marcher. சரி Ça வராது, va jamais marcher. இல்ல அது சரி வராது, Non, ça va jamais marcher. என் பிள்ளை உருப்படாது, Mon enfant ne va jamais réussir. இல்ல பாஸ்டர் என் பிள்ளை உருப்படாது. Non, mon enfant ne va jamais réussir. விளங்குதா? சில பெற்றோர் எப்ப பார்த்தாலும் தங்க பிள்ளைய பத்தி அப்படித்தான் பேசிக்கிட்டு, Beaucoup de parents parlent comme ça, déclarent cela sur leurs enfants. என் பிள்ளை உருப்படாது, Mon enfant, il va jamais réussir. என் பிள்ளை கீழ்ப்படிகிற பிள்ளை, Mon enfant n'est pas un enfant qui obéit. என் பிள்ளை சொல் பேச்சு கேட்கிற Mon பிள்ளை. enfant, c'est pas un enfant qui écoute. எப்பொழுது பார்த்தாலும் எதிர்மறையான அறிக்கை. Tout le temps en train de contredire des choses négatives de leur bouche. என் மனைவி திருந்தவே மாட்டாள், Ma femme, elle se corrigera jamais. என் மனைவி வாய் அடிக்கிறதை நிறுத்தவே Ma femme மாட்டாள். ne va jamais arrêter de fermer sa bouche. கல்யாணம் கட்டின ஆம்பளைகளுக்கு நான் ஒன்று சொல்றேன், Moi, je dis une chose aux hommes qui sont mariés. ஆண்டவர் பதில் கொடுக்காத ஒரே ஜெபம் அதுதான். La seule prière pour laquelle Dieu ne répond jamais, c'est celle-ci. இது எந்த கதை இல்ல, வேற ஒரு கதை. ஆனா C'est நான் pas mon histoire, c'est மாடிஃபை l'histoire de பண்ணி quelqu'un. சொல்ல போறேன். Mais je vous le modifie et je vous le dis ici. நான் ஒரு கதை சொல்ல போறேன். Je vais vous raconter une histoire. அது நான் உருவாக்குனது இல்ல, நான் எதுலயோ ரீடர்ஸ் டைஜஸ்ட்லயோ எதுலயோ பார்த்தது. C'est pas moi qui l'ai créé, je l'ai lu quelque part. அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றேன். Je l'ai modifié et je vous le dis ici. ஆவிக்குரிய ஒரு மனுஷன் இருந்தாராம், நம்ம சிவமரி மாதிரின்னு வச்சுக்கிறீங்களே. Il y avait un homme spirituel tout comme Jean-Marie. கண்ணை மூடினா தரிசனம், வாயை திறந்தா தீர்க்க Dès qu'il தரிசனம். ferme les yeux, il voit les songes, il parle, c'est des prophéties. இவர் ஜெபிச்சா Donc si lui il prie, ஆண்டவர் கட்டாயம் பதில் கொடுத்தே தீருவார். certainement Dieu lui répond. திடீர்னு ஒரு நாள் வந்து ஆண்டவர் இவர்கிட்ட கேட்டாராம், Et là, d'un coup, Dieu est arrivé, il lui a dit, மகனே நீ என் மனதை பூரிக்க வைத்து விட்டாய், mon fils, tu m'as fait réjouir mon cœur. நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். Donne-moi tout ce que tu me demandes, dis-moi ce que tu veux, je te le donne. அவர் சொன்னாரா, ஆண்டவரே இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு அழகான ஒரு பாலம் எனக்கு வேணும். Il a dit, moi j'aimerais bien un pont magnifique entre l'Inde et le Sri Lanka. எனக்கு அந்த பாலத்துல மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போறதுக்கு. Il a dit, j'ai envie de faire de la moto sur cette passerelle. ஆண்டவர் சொன்னாரா, Et Dieu lui a dit, நீ கொஞ்சம் யோசிடா, இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு பாலம் போட்டு மோட்டார் சைக்கிள்ல எவனாவது போவானா? il a dit, mais qui c'est qui va se construire un pont entre l'Inde et le Sri Lanka et faire de la moto dessus? அது ஃப்ளைட்ல போகலாம். Il a dit, tu peux aller en avion. இது என்ன இது, Il dit, வேற ஏதாவது? non, demande-moi encore autre chose. சரிநாதா, என் பொண்டாட்டி நிறைய வாய் அடிக்கிறா, அவட வாயை அடக்கித்தாங்களே. Il a dit, ma femme, elle parle trop, est-ce que tu peux fermer sa bouche? டக்குன்னு ஆண்டவர் சொன்னாரா, Et Dieu அந்த lui a dit, பாலத்துக்கு உனக்கு 2 lanes வேணுமா 4 lanes வேணுமா? Pour le pont, tu veux combien de mètres de largeur? அந்த பாலத்துக்கு Il lui a dit, விளங்குதா, est-ce que vous comprenez? உனக்கு 2 லேன் போதுமா Il a இல்ல dit, 4 est-ce que லேன் போட்டு tu தரவான்னு veux 2 lignes ou tu veux 4 lignes de route sur ton pont? அது போல Comme cela. யாருக்கு விளங்கல? Qui n'a pas compris? இவங்களுக்கு விளங்கல. Ne t'inquiète pas, ils comprennent. அதாவது மனைவியினுடைய வாயை மாத்துறதை விட அந்த பாலத்தை போடுறது லேஸ். C'est-à-dire que c'est plus facile de construire un pont entre l'Inde et le Sri Lanka avec 4 voies que அதான் de fermer la bouche கேக்குறாரு, de sa femme. எனக்கு 2 லேன் வேணுமா இல்ல 4 லேன் C'est pour ça qu'il lui a dit, est-ce வேணுமா? que tu veux 2 voies ou 4 voies? ஜோக்கையும் சொல்லி அதை எக்ஸ்பிளைனும் பண்ணி இப்ப எல்லாரும் சிரிங்கன்னு வேற சொல்லணும். Là, on dit les blagues, on a expliqué, maintenant on doit vous dire rigolez s'il vous plaît à la bague. அவ்வளவு தூக்கம். Tellement ils dorment tous. எல்லாம் காருகள்ல உட்கார்ந்து பேமெண்ட்ல உட்கார்ந்து பின்னுக்கு திங்கிறதெல்லாம் பார்த்தேன். Moi je vous ai vu பார்க்கும் போதே manger dans vos நினைச்சேன், voitures, à l'extérieur, dehors, derrière. நம்ம செஷன்ல நல்லா கனவு தான் காண போகுதுன்ட்டு. அப்போ இந்த பிழை என்பது நம்மிலே இருந்து உருவாகுது. Donc ce qui est répréhensible, c'est ce qui vient de l'intérieur de nous vers l'extérieur. அப்போ இதை விளங்கிக் கொள்ளுங்கள், Écoutez bien, comprenez ceci. நாம் தவறுகள் செய்யாவிட்டாலும் Même si nous ne faisons pas d'erreur ou de faute, தவறுகள் செய்கிறவர்களோடு அதிகமாய் தாபரித்தால் eh bien si nous passons du temps et côtoyons des personnes qui font des fautes, அந்த தவறுகளின் கரை நம்மேல் படியும். புரியுதா? eh bien les tâches de leurs erreurs peuvent finir par venir sur nous. ஆகவே மற்றவர்கள் நிமித்தம் நாம் அநேகமாக கைவிடப்பட போகிறோம். Donc
beaucoup, on pourrait être délaissés, abandonnés à cause des autres. ஆகவே ஜாக்கிரதையாய். Donc faites attention. அடுத்தது நம்மிலே இருக்கிற பிள்ளைகள் Et de même, nous aussi, nous avons des erreurs en nous. நாம் கண்டுபிடித்து அவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். Et nous devons les identifier et nous changer. இல்லாவிட்டால் Sinon, நம்முடைய சில பிள்ளைகளை நம்மை கைவிட பண்ண. même nos propres erreurs vont pousser Dieu à nous délaisser. கடைசியாய் அந்த வசனம் சொல்லுகிறது, Dernièrement, le verset dit ainsi. சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 14வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. சமாதானத்தோட. நான் சொல்றத சொல்லுங்களே. சமாதானத்தோட. Dans la paix. நாம் இல்ல உங்களுக்கு சொல்ல, இவங்களுக்கு சொல்ல. நான் சொல்றதை இவங்க பிரெஞ்சில் சொல்லுவாங்க. சமாதானத்தோட Dans la paix. அவர் சந்நிதியில் காணப்படும்படி. Afin que nous puissions être trouvés devant lui. ஜாக்கிரதையாயிருங்கள். Soyez attentifs. அதாவது தேவனுடைய சந்நிதி தான் நமக்கு முக்கியம். இதோடு நான் முடிக்க போகிறேன். இதை சொல்லி முடிக்க போகிறேன். C'est-à-dire que le temple de Dieu, le sanctuaire de Dieu est très important pour nous. அன்பானவர்களே, நமக்கு ஒரு பெரிய ஒரு உபத்திரவமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Bien aimés, nous sommes en train de vivre dans des derniers temps avec beaucoup de tribulations. பயங்கரமான சோதனையான காலத்தில் வாழ்ந்து Nous கொண்டிருக்கிறோம். sommes dans une époque où il y a énormément de tribulations. என் பிரசங்கத்தின் கடைசி பகுதி இது. Nous sommes dans la dernière partie de ma prédication. நீங்கள் எங்கே இருக்க ஆசைப்படுகிறீர்கள்? Où est-ce que vous souhaitez passer votre temps? யாரோடு இருக்க Avec ஆசைப்படுகிறீர்கள்? qui souhaitez-vous passer votre temps? உங்களுக்கே நீங்கள் பதிலே சொல்லிக் C'est à கொள்ளுங்கள். vous de vous répondre à ces propres questions. அதிகமாக Le plus souvent, நீங்கள் யாரோடு இருக்க avec ஆசைப்படுகிறீர்கள்? qui vous souhaitez passer du temps? உங்கள் நண்பர்களோடா, Avec vos amis? உங்கள் குடும்பத்தோடா, Est-ce avec votre famille? நீங்கள் வேலை செய்யும் இடத்திலா, Est-ce au travail? நீங்கள் வியாபாரம் செய்யும் இடத்திலா, Est-ce dans votre entreprise? அல்லது ஸ்டேஷனிலா, Ou bien est-ce que c'est à la gare? மேட்சிலா, மேட்ச் ஃபுட்பால் மேட்ச், Est-ce que c'est devant un match de football? சினிமாவிலா, Est-ce que c'est dans une salle de எங்கே cinéma? இருக்க Où est-ce que ஆசைப்படுகிறீர்கள்? vous aimez passer la plupart de votre temps? ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் Si vous voulez que Dieu nous prenne, அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதை. eh bien nous devons faire attention à ce que nous puissions nous retrouver dans sa présence. எப்பொழுதும் அவருடைய சந்நிதியை நாடுங்கள். En tout temps, nous devons chercher sa présence. ஜெபம், La prière, வேத வாசிப்பு, la lecture de la parole de சபை, Dieu, l'église. இவற்றிலே நம்முடைய அதிகமான காலம் ஓட வேண்டும். Nous devons placer notre maximum de temps en ces choses-là. உலக பிரகாரமாய் வாழுவதை நாம் குறைக்க Il faut வேண்டும். qu'on commence à diminuer notre manière de vivre comme le monde. அந்த காலத்திலே உலக பிரகாரமாய் வாழுவதற்கு உலகத்துக்கு போயே ஆக வேண்டும். En ce temps-là, pour pouvoir vivre dans le monde, on était obligé d'aller jusque dans le monde. இந்த காலத்திலே உலகம் நம்முடைய உடம்புகளுக்குள் வந்திருக்கிறது. தொலைபேசி Aujourd'hui, le monde est மூலமாக, arrivé à l'intérieur de nous, à travers les téléphones, தொலைபேசி, தொலைக்காட்சி, le téléphone, la télévision, கணனி, l'ordinateur. இவற்றின் மூலமாக. Donc parmi toutes ces choses-là, ஆகவே தேவனுடைய சந்நிதியிலே நாம் இருந்தால் தான் c'est seulement si nous nous trouvons dans la présence de Dieu கர்த்தர் வரும் பொழுது நமக்கு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு. que lors de l'avènement de Christ, on sera pris avec lui. ஆகவே 18வது வசனத்திலே பேதுரு இப்படி சொல்லி முடிக்கிறார். Verset 18, Pierre dit ainsi, et il termine. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். Mais croissez dans la grâce et dans la connaissance de notre Seigneur et Sauveur Jésus-Christ. எப்படி வளருவது? Comment on doit grandir? தேவனுடைய வார்த்தையை படித்து, En lisant la parole de Dieu, தேவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொண்டு, en apprenant encore de plus en plus la parole de Dieu. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகும். Nous devons nous préparer afin d'être pris. இந்த உலகத்தின் எல்லாமே சிற்றின்பங்கள். Tout ce que vous voyez ici, ce sont des plaisirs juste temporaires. அவையெல்லாம் சீக்கிரம் இல்லாமல் போகும். Mais bientôt ils vont disparaître. எனக்கே நம்ப கஷ்டமா இருக்கிறது. நான் இந்த சபைக்கு வர ஆரம்பித்து 28 வருஷங்கள் ஆகிவிட்டன. Moi-même, j'ai du mal à croire que cela fait déjà 28 ans que je viens dans cette église. காலம் எப்படி ஓடுகிறது? Comment le temps court vite. 28 வருடங்களுக்கு முன்பு நான் இங்கு வந்த பொழுது Lorsque je suis arrivé ici il y a 28 années, எப்படி ஒரு வாலிபனாய் இருந்தேன். j'étais un jeune garçon. எவ்வளவு உற்சாகமா இருந்தேன். J'étais si énergique. நான் தான் எல்லா வாகனத்தையும் டிரைவ் பண்ணிட்டு திரிவேன். C'est moi qui conduisais toutes les voitures. காலையில இருந்து நைட் வரைக்கும் படிச்சு Du கொடுப்பேன். matin நான் jusqu'au soir, j'arrivais à non-stop à vous enseigner. இப்போ பார்க்கும் பொழுது Mais là, quand je me regarde அந்த திடகாத்திரம் போய்விட்டது. et je me vois que cette énergie est partie, அந்த காலம் போய்விட்டது. je vois que ce temps est parti. அந்த உருவ அமைப்பு Je போய்விட்டது. vois que cette forme et cette figure sont parties. இங்க போய் இங்கேயும் வெள்ள முடி வர ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ரெண்டு Après இருக்கு. ça, ici, maintenant, c'est les... Deux. J'ai deux. வெள்ள முடி கண்டேன் J'ai நான். 2 poils blancs sur mes sourcils que j'ai vus.
எவ்வளவு சீக்கிரம் காலம் போகிறது பாருங்க. Tellement le temps passe vite. இன்னும் 28 வருஷங்களுக்கு பிறகு Et encore dans 28 ans, நான் இருக்கவே je ne மாட்டேன். sais même pas si je serai en vie. என்ன சும்மா இருங்க நீங்க. அதுக்குள்ள சபை எடுத்துக்குள்ள போயிருக்கும். Non, avant, எஸ்தர் les சொல்றாங்க Églises appris. நீங்க இருப்பீங்க. அப்ப நீங்க எல்லாம் பாருங்க நான் அந்த கிறிஸ்துவோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பேனா? Elle dit, restez assis. Vous voulez donc que je reste avec l'antichrist? இல்லையா? நீங்க எல்லாம் போயிருவீங்க. டாடா காட்டிட்டு நான் அந்த கிறிஸ்துவோட 666 எடுத்துக்கிட்டு Vous voulez que je prenne la marque 666 et que je reste avec l'antichrist? ஒருவேளை இன்னும் 28 வருஷங்களுக்கு பிறகு நான் இருந்தால் எப்படி இருப்பேன் Non யோசிச்சு mais பாருங்க. imaginons si dans 28 ans, à quoi je ressemblerais? அனாமிகா என்னும் பாட்டி அம்மா எனக்கு மொழிபெயர்ப்பார். Anamika sera encore une vieille, elle sera en train de me traduire. ரெண்டு பேதுருவிலே அன்பானவர்களே இல்லைங்களா? அதாவது இதுதான் உண்மை. Mais c'est ça la vérité. இந்த உலகத்தில் எல்லாமே Tout தற்காலிகமானது. ce qu'il y a sur cette terre est temporaire. சீக்கிரமாக எல்லாமே நடந்து முடிகிறது. Toutes choses se finissent très rapidement. நமக்கு இருக்கிற ஒரே எதிர்பார்ப்பு பரலோகம். Alors que notre seul espoir et désir, c'est le ciel. இயேசு சீக்கிரம் வருகிறார். Jésus arrive bientôt. கரையில்லாதவர்களும் Mais qu'on soit sans tache பிழை et இல்லாதவர்களும் qu'on puisse être irrépréhensible. சமாதானத்தோட Et que dans la paix, அவருடைய சந்நிதியில் எப்பொழுதும் இருக்க que nous puissions toujours nous tenir dans sa présence. ஜாக்கிரதைப்படும். Et nous devons faire attention à cela. எழுந்திருந்து ஜெபித்து Nous allons nous முடிப்போம். mettre debout et prier. சீக்கிரம் வரப்போகின்ற இயேசுவின் நாமத்திலே உங்கள் பாதத்துக்கு வருகிறோம் தேவனே. Seigneur, nous venons à tes pieds, toi qui arrives si bientôt. பேதுரு மூலமாய் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்புக்காய் நன்றி. Merci pour l'avertissement que tu nous as donné à travers Pierre. கரையில்லாத திரையில்லாத பிழையில்லாதவர்களாய் நாங்கள் கவனமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. Aide-nous afin que nous puissions faire attention à ne pas à vivre sans tache et être irrépréhensible. சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது Que lorsque l'Église sera prise, கைவிடப்படாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. aide-nous à ne pas nous être délaissés. இயேசுவின் நாமத்தில் பிதா. Au nom du Seigneur